ஜெய்ஜினேந்திரா அனைவருக்கும் வணக்கம். विजय कुमार जयंती सारलता अभय कुमार कुटुंबवर्गस्य जयपाल पुनीता कुटुंबवर्गस्य कमला दीपक स्वाति मान्य कुटुंबवर्गस्य अनंत विजयन मल्लिश्री कुटुंबवर्गस्य सुभाष रतिदेवी कुटुंबवर्गस्य चक्रवर्ती कुटुंबवर्गस्य शांतकुमार कुटुंबवर्गस्य पद्मराज लीलावती अभिनंद कुटुंबवर्गस्य दुरैस्वामी चित्रकला कुटुंबवर्गस्य दिव्या वसंत मोक्षिता कुटुंबवर्गस्य अनंतराज ब्रदर्स कुटुंबवर्गस्य மற்றும் மறைமலை நகர் தமிழ்நாடு समस्त श्रावक सावगिर कुटुंबवर्गस्य शांतिदारां करोमि स्वाहाम्. ஓம் தேவதேவனின் திருவடி பணிவோம். ஓம் நமோ ஹரிகந்தானம். ஓம் நமோ ஹரிகந்தானம். திரிலோகம் உணர்ஞானியை பணிவோம். ஓம் நமோ ஸ்ரீ சித்தானம். ஜெய்ஜினேந்திரா அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, இப்போ நம்ம நம்ம கோயிலில் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும், முடிஞ்சவரை நம்மளால் டெவலப் பண்ணின்னு தான் இருக்கிறோம். எல்லாம் எவ்வளோ முடியும் அவ்வளோ பண்ணின்னு இருக்கிறோம். மானஸ்தம்பம் வச்சுட்டு அப்புறம் மண்டபம் கட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த மானஸ்தம்பம் அறிவித்து அட்வான்ஸும் கொடுத்துட்ருக்கோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஜீவேந்திரதாசன் திண்டிவனம் அவர் பார்த்தீங்கன்னா 1,23,456 ரூபா அது போட்டார், கொடுத்துட்டாரு. அதான் ஏன்னாக்கா அந்த அவரே கணக்கு பண்ணது தான். 1,20,456 கூட்டுத்தொகை 21. நம்மளுடைய மூலவருடைய இது வருது பார்க்கறதுக்கு 1 லட்சம் வேலை 1,11,000 கொடுப்பாரு அவர். அதுக்காக இதை கொடுத்தாரு. அதையே பேஸ் பண்ணி நம்மளுடைய செயலாளர் அவர் ராஜசேகர் அவரும் அதே 1,23,000 கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவர் நம்ம சேகர் அவரும் கொடுத்துருக்காரு. நம்ம தலைவர் சேகர் சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேங்க கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தினேஷ் அவங்க பெருமுகையில் இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா அவங்களும் அதே மொத்தம் 4 பேர் இதை கொடுத்துருக்காங்க. 1,23,456 ரூபா. இதை யார் கொடுத்தாலும் ஒரு சின்ன இது பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னா தீர்த்தங்கரர் 3 அடியில் தீர்த்தங்கரர் HNHC நல்லா 3 சிலை அவங்க குடும்பத்தினுடைய பேரில் வைக்கப்படும். அந்த கொடுக்குறவங்களுக்கு அதில் கொஞ்சம் ஃபுல் அமௌண்ட் அது இல்லைன்னா கொஞ்சம் மீதி இருந்தாலும் மண்டபத்துக்கு எடுத்துக்கப்படும். அதையும் நான் சொல்லிடுறேன் ஓப்பனாகவே. அவ்வளோ ரேட்டானு கேட்காதீங்க, அதில் கொஞ்சம் மண்டபத்துக்கும் செலவாகலாம். அந்த அமௌண்ட்டு கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் நான் வாட்ஸ்அப்லேயும் விவரமாக போடுவேன். டிக்ளேர் பண்ணிவிட்டு அமௌண்ட் இப்போ அவசரம் இல்லை, போதுங்களா? அட்லீஸ்ட் ஒரு 11,000 அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா அந்த தீர்த்தங்கரர் அவங்களுக்கு எல்லாம் ஒதுக்கிடுவோம். எந்தெந்த தீர்த்தங்கரர்னு நல்லா கேட்டுங்க. தீர்த்தங்கரர் HNHC சிலைகளை மண்டபம் கட்டிட்டு மேலே வைக்க போகிறேங்க. மேலே வச்சுட்டு சாமிஜி பேசியாச்சு. இந்தாண்ட 12 தீர்த்தங்கரர் HNHC அந்தாண்ட பட்டு அப்படி போனோம்னா ஏறி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். மேலே போனோம்னா நம்ம கோபுரம் எல்லா தரிசனமும் பண்ணலாம். அது மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்கோம். அது விருப்பப்படுறவங்க இந்த விஷயத்தை இந்த காணொலி மூலமாக பார்க்குறவங்களுக்கும் சொல்லிக்கிறோம். தாராளமாக 1,23,456 ரூபா அவங்க குடும்ப பேரை அவங்க தற்சமய பேரோட வேண்டப்போ மாற்றிக்கலாம். அவங்க குடும்ப பேர் என்றைக்கும் சாந்தி தாராவில் ஏறத்தாழ வருஷத்தில் 100 நாளைக்கு மேலே எங்கள் ஃபங்க்ஷன் நடக்குது. 1,23,456 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறவங்க அத்தனை பேருடைய பேரும் சாந்தி தாராவில் கண்டிப்பாக உச்சரிக்கப்படும். சாமிஜி சொல்லுவாருங்க, ஒவ்வொரு நாளும் ராஜசேகர் கரெக்டாக சொல்லுவார். திருமல சாமி சொல்லுவார், நீங்கள் அங்கே பண்ணுற அந்த பூஜைகள் தான் அதனுடைய வளர்ச்சியை டெய்லி பண்ணுறீங்க. தயிர் அபிஷேகம் ஒரு சிலத்தில் பண்ணுறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாமும் பண்ணுறீங்க, நான் பார்க்குறேன். அது உண்மையிலே உங்களுடைய அந்த பூஜை புனஸ்காரங்கள் நல்லா இருந்தால் தான் நல்லா வளர்ச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குனாரு. அதனால் அந்த நாள் பூஜை பண்ணுற அத்தனை நாட்களிலும் அந்த குடும்பத்தினுடைய யாரோ ஒருவருடைய பேர் தலைவர் பேர் யார் வேணாலும் கொடுக்குறாங்க அவங்க பேர்
அந்த பேர் வந்து சான்றிதழால் உச்சரிக்கப்படும். அப்படி நான் மகிழ்ச்சியான விஷயம் நான் தெரிவிச்சுக்கிறேன். அது பண்ணுறவங்க நான் வாட்ஸ்அப்பில் விவரமாக போடுறேன், எப்படி பண்ணணும் என்ன எதுனா. அதில் ஒரு பெரிய விஷயமும் சொல்கிறேங்க. அந்த நன்கொடைக்கு 50% உங்களுக்கு வந்து 80G, உதாரணத்துக்கு 1,20,000 60,000 நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்ல. அந்த பில்லும் கொடுத்துருவோம். நம்ம யாரும் எதுவும் பண்ணலை, பணம் கொடுக்குறீங்க, பில்லு கொடுக்குறோம், அவ்வளோதான். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 60,000 ரூபாய்க்கு டேக்ஸ் என்ன கட்ட தேவையில்ல. அந்த ப்ளஸ் பாயிண்ட் பண்ணுறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவர கவிஞர் அவருடைய பையனோட பையன் பேரனுடைய பிறந்த நாள். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு போன ஜனவரி 1ஆம் தேதி, ஒரு வருஷம் ஆக போகுதுன்னு வச்சுங்க. அன்றைக்கி வந்து சொன்ன ஆரம்பித்தாங்க. பிறந்த நாளில் இன்றைக்கிலேருந்து மாதம் முதல் 1ஆம் தேதி நான் அன்னதானம் கொடுக்குறேன்னு ஆரம்பித்தாருங்க. ஏறத்தாழ ஒரு 6வது மாதமே மேரேஜ் ஆகிடுச்சு. இன்றைக்கி அவர் வர முடியல, வேறு ஒரு வேலையை வெளியில் இருக்காங்க, வரேன்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா நல்லபடியாக ஆகிடுச்சு. அவங்க கண்டினியூ பண்ணின்னு இருக்காங்க மாதம். அவருடைய பிறந்த நாளை வந்து அவர் இல்லை என்றாலும் நம்ம அங்கே வெளியில் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிறோம்னு கைதட்டி கொண்டாடிக்கிறோம். அவரை வளர்க்குறோம். அவருடைய இதுவுக்காக சரி, திருவர கவிஞர் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ஏறத்தாழ முதன்மையானவர். அவரை நினச்சி ஒரு எழுதி பார்த்தேன். அவருடைய இது எப்படி இருக்குன்னு பார்த்தா எனக்கே ஒன்றுமே புரியல. அவர் வந்து பிறந்த டேட்டை கூட்டினா 5 வருதுங்க, மறைந்த டேட்டை கூட்டினா 5 வருதுங்க, வாழ்ந்த 86 வருஷத்தை கூட்டினா 5 வருதுங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நாட்கள் 31,712 நாட்கள் வாழ்ந்திருக்காரு. அதை கூட்டினாலும் 5 வருது. எப்பேற்பட்ட இது பண்ணியிருக்காரு. அதனால் அவரை கமெண்ட் பண்ணி 5ல் ஒரு சின்னதாக ஒரு இது ஒன்று வாசிக்கிறேன். இதை விவரமாக வாட்ஸ்அப்லேயும் விவரமாக போடுவேன். சும்மா ஒரு இதுவாக வாசிக்கிறேன். 5உடன் ஐக்கியமாக வாழ்ந்து 50ற்கும் மேற்பட்ட காவியங்களை படைத்த 5ஆம் காலத்தின் மகாகவியே வாழ்க. நம் திருவரக்கொடியில் நிறங்கள் 5, பஞ்சமந்திர ஸ்லோகத்தின் வரிசைகள் 5, 50 காப்பியங்கள் 5, 5 காப்பியங்கள் 5, அனுவிரதம் 5, சமணர்களின் முக்கிய கொள்கைகள் 5, பஞ்சபூதங்கள் 5, ஐம்பொறிகள் 5, பஞ்சபாண்டவர்களின் எண்ணிக்கை 5, பஞ்சாமிரதம் 5, பஞ்சகவியம் 5, நிலவகைகள் 5, உலோகங்கள் 5, ஐவகை ரத்தினங்கள் 5, ஜீவநதிகள் 5, வர்ணங்கள் 5, 50 காப்பியங்கள் 5, 50 குழு 5, பஞ்சாங்கம் 5, தமிழ் இலக்கணம் 5, உரை இலக்கணம் 5, சிலப்பதிகாரம் கூறும் மன்றம் 5, பஞ்சகோஷங்கள் 5, பஞ்ச உற்சவங்கள் 5, பஞ்சபாத்திரம் 5, பஞ்சதந்திரங்கள் 5. இவ்வளோ 5 நம்மள இன்னும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதியிருக்கேன். இதே போன்று இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து விண்ணுலகில் வாழும் வணக்கத்திற்குரிய திருவர கவிஞர் ஜம்முகுமார் அவர்களின் ஜென்ம ஜெயந்தியின் கூட்டுத்தொகையும் 5. அவருடைய மறைந்த தேதி ஜென்ம ஜெயந்தி வந்து 19/5/1934, மறைந்தது வந்து 15/3/2021. யாரும் மாற்ற முடியாது. இதுதான் 2 கூட்டுத்தொகை 5. வருஷம் வந்து 86 வருஷம், அதுவும் 5. மிக துல்லியமாக அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 31,712 நாட்கள், இதுவும் 5 தான் கூட்டுத்தொகை. நம்ம விட்டு பிறந்து எண் 5உடன் ஐக்கியமாகி வாழும் அவர் சமணத்துக்காக அளித்த நூல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது என்றும் நம் மனதில் நிலைத்திருப்பதாக நினைக்கிறோம். அவருடைய ஜென்ம ஜெயந்தி மற்றும் சமாதி மரணம் அடைந்த தினத்தையும் சமணர்கள் கொண்டாடினால் அது அவருக்கு செய்யும் நன்றி கடனாக இருக்கும் என எண்ணுகிறோம். எது எப்படியோ மறைமலர் நவீனாத ஜனாலயத்தில் அவர் உதித்த மற்றும் மறைந்த 2 நாட்களிலும் நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அன்னதான திட்டத்தின் கீழ் இனிப்புடன் கூடிய உணவு வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை வந்து நான் எழுதி அனுப்பிச்சேன். ஒரு சிலருக்கு ஒரு முக்கியமானவங்களுக்கு அனுப்புவேன். உதாரணத்துக்கு ஒரு ஜீவேந்திரதாசன், தங்கராஜ், வர்த்தமான் பதிப்பகம், ஒரு சிலலாம் இருக்காங்க, கவிஞர் தீவனூர் அவங்களாம் அனுப்புவேன். அது ஜீவேந்திரதாசன் ஒரு வரி எழுதுனா நானே கண்டுபிடிக்கல. தாய் சார் இவ்வளோ எழுதியிருக்கீங்களே, நீங்கள் குலதெய்வம் மாதிரி கும்புற நவீனாதர் 5, உங்கள் வீட்டில் ஜனதத்தை 5, ராஜகுமாரி 5, யஷ்வந்த் 5, எல்லாரையும் அவர் சொல்லி அவர் எழுதியிருக்கார் பதில். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அஸ்திகாய 5, அதுதான் ஃப்ரேம் போடல. பஞ்ச பரிவர்த்தனை 5. ரைட் அதெல்லாம் போட்டுமா ஃப்ரேம் போடலாம். அஸ்திகா பஞ்ச பரிவர்த்தனை 5 சொல்லுவாங்க. 2 போடும். அஸ்திகாயம் 5, பஞ்ச பரிவர்த்தனை திரவே சேத்திர கால பவ பாவ. நவபஞ்சரூப நமோஸ்து பதிகம். மானச்சயத்தம்ப மாலே நமஸ்தே, மலர்காமனை செற்ற மன்னா நமஸ்தே, மோனத்தவத்தாருளத்தாய் நமஸ்தே, முக்குற்றமில்லாத முனியே நமஸ்தே, தேனை கொலை கொப்ப வென்றாய் நமஸ்தே, திருஞாலத்தையும் சொன்ன செல்வா நமஸ்தே, ஞான கொழுந்தாகி நின்றாய் நமஸ்தே, நவபஞ்சரூபா நமஸ்தே நமஸ்தே, நவபஞ்சரூபா நமஸ்தே நமஸ்தே.
மாலாகி அரணாகி அயனாகி ஒன்றாய் வடிவாகி முடிவாகி வளவாய் நமஸ்தே. மூலாகமாகால கோபா நமஸ்தே. முனிவர்க்கு முன்னான முனிவா நமஸ்தே. மேலாகி வருதன்ம சக்ராயுதத்தாய் வினை சத்ருவை செற்ற வீரா நமஸ்தே. நாலா நகதி வென்ற நாதா நமஸ்தே. நவபஞ்சரூபா நமஸ்தே நமஸ்தே. நவபஞ்சரூபா நமஸ்தே நமஸ்தே. எந்தாய் எனக்கன்பு தந்தாய் நமஸ்தே. இறப்பு பிறப்பென்பதில்லாய் நமஸ்தே. முந்தாய கண்மற்றையத்தாய் நமஸ்தே. முடிவற்றதொரு மூல முதலே நமஸ்தே. செந்தாமரை தேரில் வந்தாய் நமஸ்தே. ஜெயம் கொண்டவன் சிந்தை சேர்வாய் நமஸ்தே. நந்தா விளக்கென்னும் ஞானி நமஸ்தே. நவபஞ்சரூபா நமஸ்தே நமஸ்தே. நவபஞ்சரூபா நமஸ்தே நமஸ்தே. சேலாறு கண்ணார் மயக்கத்தை வெளியிட்டு சிலுகுக்குள்ளாகாத செல்வா நமஸ்தே. மேலோரும் அனைவோரும் துதி கூடி புகழ் பாடி விமலா வினோதா சுபோதா நமஸ்தே. பாலாறு போலாறு பொருள் வந்து பெருக பரமாகமம் சொன்ன பரமா நமஸ்தே. நாலாறு நாமம் படைத்தாய் நமஸ்தே. நவபஞ்சரூபா நமஸ்தே நமஸ்தே. நவபஞ்சரூபா நமஸ்தே நமஸ்தே. வில்வாளி வேல் சக்கரம் இல்லாமல் வினை வென்று மேலான உலகாளும் வீரா நமஸ்தே. கொல்லாத விரதங்கள் கொண்டார் மனத்தே. குறிகொண்டிருக்கும் குணஸ்தாய் நமஸ்தே. கல்லான கல்லார்கள் காணாத பாத கருணாகர காமகோபா நமஸ்தே. நல்லாகமம் சொல்ல வல்லாய் நமஸ்தே. நவபஞ்சரூபா நமஸ்தே நமஸ்தே. நவபஞ்சரூபா நமஸ்தே நமஸ்தே. மாகத்தின் மேலான லோகா நமஸ்தே. மதிச்சக்கர நிழலாத பத்ரா நமஸ்தே. மோகத்துடன் காமம் இல்லாய் நமஸ்தே. முனிவர்க்கும் அனைவர்க்கும் முதல்வா நமஸ்தே. போகத்தை நத்தும் இனத்தார் வணக்கங்கள் பொல்லாதென சொன்ன புனிதா நமஸ்தே. நாகப்பனா மண்டலத்தாய் நமஸ்தே. நவபஞ்சரூபா நமஸ்தே நமஸ்தே. நவபஞ்சரூபா நமஸ்தே நமஸ்தே. அச்சப்பட காலன் வருநாளில் அடியார் அஞ்சாமல் வந்தஞ்சல் என்பாய் நமஸ்தே. வஜ்ஜிர கரதத்தன் திரகோல பிரபு பாட மடவார்கள் நடமாட வாழ்வாய் நமஸ்தே. பச்சை பதம் கொண்டல் ஒப்பாய் நமஸ்தே. பரந்தாமனே பாபநாதா நமஸ்தே. நச்சுப்பணக்காவணத்தாய் நமஸ்தே. நவபஞ்சரூபா நமஸ்தே நமஸ்தே. நவபஞ்சரூபா நமஸ்தே நமஸ்தே. சோமோதயத்தொத்த முச்சத்திர நீழல் சுகரத்னத்ரயம் சொன்ன சுகிர்தா நமஸ்தே. மாமோகனீயம் மறுத்தாய் நமஸ்தே. வளர்ஜோதி வடிவான வடிவே நமஸ்தே. தாமோதரா வீதராக நமஸ்தே. சந்தாபமில்லாத தத்வா நமஸ்தே. நாமோதரா நீழலானாய் நமஸ்தே. நவபஞ்சரூபா நமஸ்தே நமஸ்தே. நவபஞ்சரூபா நமஸ்தே நமஸ்தே. திருமாதை வளமாக வைத்தாய் நமஸ்தே. திரைச்சத்திர விரலாத பத்ரா நமஸ்தே. முருகார் எழிற்பிண்டி நிழலாய் நமஸ்தே. மூவா பதம் கொண்ட மூர்த்தி நமஸ்தே. சுரபாலர் மானாக லோபாகிஷேகத்தார் ஜோதிஷ்கர் துதி கொண்ட சுத்தா நமஸ்தே. நரபாவர் பணியோதும் நாதா நமஸ்தே. நவபஞ்சரூபா நமஸ்தே நமஸ்தே. நவபஞ்சரூபா நமஸ்தே நமஸ்தே. கற்றார் மனத்து தியானத்தினுள்ளே கலந்தே இருக்கும் கருத்தே நமஸ்தே. சுற்றாடை அணியாத ஜோதி நமஸ்தே. துன்பற்ற முத்தி சுகத்தாய் நமஸ்தே.
முற்றாவிலங்கொங்கை மடவாரை அடையாத முழுஞான ஒளியான முடிவே நமஸ்தே. நற்றார் மனத்தேரில் உற்றாய் நமஸ்தே. நவபஞ்சரூபா நமஸ்தே நமஸ்தே. நவபஞ்சரூபா நமஸ்தே நமஸ்தே. நவபஞ்சரூபா நமஸ்தே நமஸ்தே. பூமியில் மானிட ஜென்மமடைந்துமோர் புண்ணியமின்றி விலங்குகள் போலே காமமும் கோபமும் உள்ளம் நிரம்பிட காலமும் செல்ல நடந்திடவோ உத்தம மானிடராய் பெரும் புண்ணிய நல்வினையாலே உலகில் பிறந்தோம் சத்திய ஞானதயாநிதியாகிய அருகரை போற்றுதல் நம் கடமை. பூமியில் மானிட ஜென்மமடைந்துமோர் புண்ணியமின்றி விலங்குகள் போலே காமமும் கோபமும் உள்ளம் நிரம்பிட காலமும் செல்ல நடந்திடவோ உண்மையும் மாறுயிரன்பும் அகிம்சையும் இல்லையெனில் நர ஜென்மமிதே மண்மீதிலோர் சுமையே பொதி தாங்கிய பாய்மரமே வெறும் பாழ்மரமே. பூமியில் மானிட ஜென்மமடைந்துமோர் புண்ணியமின்றி விலங்குகள் போலே காமமும் கோபமும் உள்ளம் நிரம்பிட காலமும் செல்ல நடந்திடவோ. பத்மபிரப சந்திரபிரப வாசுபூஜ மல்லி வர்தமான புஷ்பதந்த முனீஸ்வரத நேமிநாதன் பார்ஸ்வநாதன் இத்தேன மண்பேன நவகரக சாந்தியார்த்த கந்தோதக தாராவிஷ்ணம். ஓம் நமோ அர்கதே பகவதே ஸ்ரீமதே பிரஷிணம் கேஷதோஷ கல்மஷாய திவ்யதத மூர்த்தியே நமஹ. ஸ்ரீ சாந்திநாதாயம் சாந்திகராயம் சர்வபாபநாசனாயம் சர்வவிக்ர விநாசனாயம் சர்வரோகோபவிநாசனாயம் அபவர்த்தி விநாசனாயம் சர்வபரகத்ர சூத்ரவிநாசனாயம் சர்வசாமடாம விநாசனாயம். ஓம் ராம் ரீம் ரவஹசோச மம சர்வதேசஸ்யம் சர்வவிதங்கஸ்யம் சர்வசாந்திங் குருகுரும் துஷ்டிங் குருகுரும் முஷ்டிம் குருகுரும் பட் ஸ்வாஹம். அஜய்குமார் நாமதேஸ்யம் விஜயகுமார் ஜெயந்தி சார்லதா அபயகுமார் குடும்பவர்கஸ்யம் ஜெயபால் புனிதா குடும்பவர்கஸ்யம் கமலா தீபக் ஸ்வாதி மான்யா குடும்பவர்கஸ்யம் அனந்த விஜயன் மல்லிஸ்ரீ குடும்பவர்கஸ்யம் சுபாஷ் ரதிதேவி குடும்பவர்கஸ்யம் சக்கரவர்த்தி குடும்பவர்கஸ்யம் சாந்தகுமார் குடும்பவர்கஸ்யம் பத்மராஜ் லீலாவதி அபினந்த் குடும்பவர்கஸ்யம் துரைசாமி சித்திரகலா குடும்பவர்கஸ்யம் திவ்யா வசந்த் மோக்ஷிதா குடும்பவர்கஸ்யம் அனந்தராஜ் பிரதர்ஸ் குடும்பவர்கஸ்யம் மற்றும் மறைமலை நகர் தமிழ்நாடு சமஸ்த ஸ்ராவக சாவியர் குடும்பவர்கஸ்யம் சாந்திதாராம் கரோமி ஸ்வாகாம். शंभो जघानां प्रतिभागघानां जन्नेन्द्र सामान्य दाभोगदानां देशस्य राष्ट्रस्य पूरस्य राष्ट्र करद शान्तिं भगवान् जिनेन्द्र करद शान्तिं भगवान् जिनेन्द्र करद शान्तिं भगवान् जिनेन्द्र. उदगचन्दन दण्डुल पुष्पदै हर्षदीपशोभपलायकै कमलमङ्गलगानरबाहुले दिनग्रहेण नादमगम्मदे. ॐ ह्रीं 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 मार्गं श्री नमिनाथनाय शान्तिदाः महाभाग्यं निर्वामे स्वाहा. மூன்
மூன்று லோகம் முழுமையும் உள்ள சைத்தியாலயங்கள் 8 கோடியே 56,97,482 வந்தித்தெழுந்திடு பவ்யனே வெளிச்சமாயிற்று. 3 லோகத்தினுள் உள்ள ஆக்கிருத்திம ஜனபிம்பங்கள் 925 கோடியே 3,27,942 வந்தித்தெழுந்திரு பவ்யனே வெளிச்சமாயிற்று. பவனாலயத்திலுள் 7 கோடியே 72 ஜனபவனங்கள் உள்ளன. அவைகளை தியானித்தெழுந்திரு பவ்யனே வெளிச்சமாயிற்று. வியந்திர லோகத்தினுள் அசங்கியாத ஜனபவனங்கள் உள்ளன. அவைகளை தியானித்தெழுந்திரு பவ்யனே வெளிச்சமாயிற்று. மத்திய லோகத்தினுள் 458 ஜனபவனங்கள் உள்ளன. அவைகளை தியானித்தெழுந்திரு பவ்யனே வெளிச்சமாயிற்று. பஞ்சமேருவின் மேல் 80 ஜனபவனங்கள் உள்ளன. அவைகளை தியானித்தெழுந்திரு பவ்யனே வெளிச்சமாயிற்று. குலபர்வதங்களின் மேல் 30 ரத்தின நிர்மி ஜனபவனங்கள் உள்ளன. அவைகளை தியானித்தெழுந்திரு பவ்யனே வெளிச்சமாயிற்று. விஜயார்த்த பர்வதத்தின் மேல் 170 ஜனபவனங்கள் உள்ளன. அவைகளை தியானித்தெழுந்திரு பவ்யனே வெளிச்சமாயிற்று. பக்ஷார பர்வதத்தின் மேல் 100 ஜனபவனங்கள் உள்ளன. அவைகளை தியானித்தெழுந்திரு பவ்யனே வெளிச்சமாயிற்று. ஈஸ்வாகர பர்வதத்தின் மேல் 4 ஜனபவனங்கள் உள்ளன. அவைகளை தியானித்தெழுந்திரு பவ்யனே வெளிச்சமாயிற்று. ஜம்பு சால்மலிகளின் மேல் 10 ஜனபவனங்கள் உள்ளன. அவைகளை தியானித்தெழுந்திரு பவ்யனே வெளிச்சமாயிற்று. மானுஷேத்திர பர்வத சிகரத்தின் மேல் 4 ஜனபவனங்கள் உள்ளன. அவைகளை தியானித்தெழுந்திரு பவ்யனே வெளிச்சமாயிற்று. அஞ்சனகிரியின் மேல் 4 பவகரன் ஜனபவனங்கள் உள்ளன. அவைகளை தியானித்தெழுந்திரு பவ்யனே வெளிச்சமாயிற்று. ததிமுக சிகரத்தின் மேல் 16 ஜனபவனங்கள் உள்ளன. அவைகளை தியானித்தெழுந்திரு பவ்யனே வெளிச்சமாயிற்று. ரதிகரகிரியின் மேல் 32 ரத்ன நிர்மித ஜனபவனங்கள் உள்ளன. அவைகளை தியானித்தெழுந்திரு பவ்யனே வெளிச்சமாயிற்று. 4 குண்டல கிரிகளில் மேல் 4 ஜனபவனங்கள் உள்ளன. அவைகளை தியானித்தெழுந்திரு பவ்யனே வெளிச்சமாயிற்று. 4 ருத்கர பர்வதங்களின் மேல் 4 ஜனபவனங்கள் உள்ளன. அவைகளை தியானித்தெழுந்திரு பவ்யனே வெளிச்சமாயிற்று. நாம் உறைந்த ஜனபவனங்களின் ஒன்றில் ரத்ன நிர்மித 108 ஜனபிம்பங்கள் உள்ளன. அவைகளை தியானித்தெழுந்திரு பவ்யனே வெளிச்சமாயிற்று. அவைகளை தியானித்தெழுந்திரு பவ்யனே வெளிச்சமாயிற்று. அக்ருத்திம சைத்தியாலய வந்தனை முற்றும்.